Hi, hello, good morning. Welcome to my PTMS channel. This video sponsored by BuyMode mobile app. இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிராஸ் சர்வீஸ்லாம் ஃப்ளிப்கார்ட் அமேசிங் போன்ற ஆப்பில் ஆர்டர் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் இந்த BuyMode ஆப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பிராண்டட் ஐட்டம்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். இதனுடைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அன்பு நேயர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாதாள செம்பு முருகன் கோயிலை பற்றி தாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறிய கோயில்தான் பாதாள செம்பு முருகன் கோயில். இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால், இதன் கருவறை பூமிக்கு அடியில் 16 அடி ஆழத்தில் உள்ளது. பூமிக்கு அடியில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் செம்பு உலோகத்தாலான காரணத்தால் இவர் பாதாள செம்பு முருகன் என அழைக்கப்படுகிறார். தமிழ்நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட கோயில்கள் உண்டு. பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் முருகப்பெருமான். தமிழ் மக்களின் கடவுளாக திகழ்ந்து வரக்கூடிய முருகப்பெருமான் பல்வேறு சிறப்பு தலங்களில் வீற்றிருந்து மக்களை காத்து வருகின்றார். இருந்த போதிலும் அந்த வகை சிறப்புமிக்க தலங்களில் ஒன்றுதான் நாம் பார்க்க போகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறிய கோயில்தான் பாதாள செம்பு முருகன் கோயில். இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால், இதன் கருவறையில் பூமிக்கு அடியில் 16 அடியில் ஆழத்தில் உள்ளது. பூமிக்கு அடியில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் செம்பு உலோகத்தாலான காரணத்தால் இவர் பாதாள செம்பு முருகன் என அழைக்கப்படுகிறார். இந்த கோயிலில் தரைத்தளத்தில் மற்றும் பாதாளத்தில் என 2 கருவறைகள் உள்ளன. 2 கருவறைகள் முருகன் கோயில் என இது சிறப்பு பெற்று திகழ்கிறது. பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிலை போகர் சித்தர் என்பவரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது. அந்த சித்தரின் மறு அவதாரமாக கருதக்கூடிய திருக்கோயிலூர் சித்தர் போகர் சித்தரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு தினமும் பூஜை செய்து வந்தார். சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு பழனி முருகன் கோயிலிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ராமலிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் திருக்கோயிலூர் சித்தர் வசித்து வந்துள்ளார். அப்பொழுது 1.5 அடி உயரத்தில் ஒரு முருகன் சிலையை உலோகத்தால் செய்து பாதாள அறையில் வைத்து பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்துள்ளார். நாளடைவில் பாதாளத்திலேயே இருந்த முருகன் பூஜை வழிபாடு இல்லாமல் அப்படியே இருந்துள்ளது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMode மொபைல் ஆப். இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிராஸ் சர்வீஸ்லாம் ஃப்ளிப்கார்ட் அமேசிங் போன்ற ஆப்பில் ஆர்டர் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் இந்த BuyMode ஆப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பிராண்டட் ஐட்டம்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். இதனுடைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. பாதாளத்திலேயே இருந்த முருகன் பூஜை வழிபாடு இல்லாமல் அப்படியே இருந்துள்ளது. பின்னர் பல நூற்றாண்டுகள் கடந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் வம்சாவளியை சேர்ந்தவர் மீண்டும் பூஜைகள் நடத்த தொடங்கியுள்ளார். தற்போது வரை அந்த பூஜைகள் நிற்காமல் நடந்து வருகிறது. இந்த உலோகத்தாலான பாதாள முருகப்பெருமான் நின்ற குளத்தில் காட்சி கொடுத்து வருகிறார். அவருடைய வலது கையில் அபயமும் முத்திரையும், இடது கையில் வெற்றியை உருவாக வேலும் உள்ளன. திருக்கோயிலூர் சித்தர் வழிபட முருகன் சிலையும் இந்த சிலைக்கு முன்பாகவே உள்ளன. இந்த கோயிலின் மூலம் சிறப்பு என்னவென்றால், மேலும் கோயில் வளாகத்தின் முன்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய சங்கிலி கருப்புசாமி கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். 15 அடி உயரம் கொண்ட கருப்புசாமியின் சிலை ஒரே கல்லாலான. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMode மொபைல் ஆப். இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிராஸ் சர்வீஸ்லாம் ஃப்ளிப்கார்ட் அமேசிங் போன்ற ஆப்பில் ஆர்டர் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் இந்த BuyMode ஆப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பிராண்டட் ஐட்டம்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். இதனுடைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. 15 அடி உயரம் கொண்ட கருப்புசாமியின் சிலை ஒரே கல்லால் ஆனது என
கூறப்படுகிறது. இந்த கோயிலின் கோபுரத்திற்குள் 36 அடி உயரம் கொண்ட சிவன் சிலை அமைந்திருக்கின்றது. இந்த கோவிலில் மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் விபூதி பல்வேறு விதமான நோய்களை குணமாக்குவதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக பிரசாதமாக வழங்கப்படும் விபூதி 18 மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்படுகின்றது. முருகனின் பாதாளத்தில் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு விதமான பூஜைகள் செய்யப்பட்ட இக்கோயிலில் கருங்காலி மாலை சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறது. அதேபோல் சந்தன மரத்தால் செய்யப்பட்ட வேல், கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட வேலை என பக்தர்கள் முருகனுக்கு சாத்தி வழிபடுகின்றனர். கிரகதோஷங்கள், குழந்தையின்மை, திருமண தடைகள், வேலையின்மை, சொத்து சிக்கல்கள், கல்வியறிவு இல்லாமை, குடும்ப சிக்கல்கள், மன உளைச்சல்கள் என அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் தீர்வு கொடுக்கும் தெய்வமாக பாதாள முருகன் திகழ்ந்து வருகிறார். இக்கோயிலில் இருக்கக்கூடிய மருத பெருமானை வழிபட்டால் குலதெய்வத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அமைவிடம்: இந்த கோயில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனி செல்லும் வழியில் ரெட்டியார் சத்திரம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. இந்த ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமாபுரம் செல்லும் வழியில் 3 கிலோமீட்டரில் தொலைவில் பாதாள செம்பு முருகன் கோயில் அமைந்துள்ளது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிராஸ் சர்வீஸ்லாம் ஃப்ளிப்கார்ட், அமேசிங் போன்ற ஆப்பில் ஆர்டர் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் இந்த பைமோட் ஆப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பிராண்டட் ஐட்டம்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். இதனுடைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை, பிடிஎம்எஸ் சேனலை இதுவரை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வரவேற்ற அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி.